ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலை மண்டேலேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு டாப் 4 கம்பெனி விச் மீன்ஸ் ஒரு 4 கம்பெனிஸ் நான் எப்பவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்ன கம்பெனி, அது என்னென்ன அப்படின்னு ஒரு கம்பெனியாக தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அதில் ஒரு கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்தது, மிச்சம் 3மே நான் பேசிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு கம்பெனி தான் ஆக்சிஸ் பேங்க். ஸோ இந்த பேங்க் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க் இன் இந்தியா, தேர்ட் லார்ஜஸ்ட் பேங்க் இன் இந்தியா கூட, அண்ட் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க் கூட நிறைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பேங்க்ஸோடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஏன் இது வாங்க மாட்டேன் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சிஸ் பேங்க், அண்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க் கூட இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் பேங்க். அண்ட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,30,815 crores. கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 1072 இருக்கு. ஸ்டாக் பி வந்து 12. இந்த ஸ்டாக் பி அப்படின்றது ப்ரைஸ் டு earnings. ஸோ ரூபாய் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு தான் ஸ்டாக் பி. ஸோ இது வந்து 12ல் இருக்கு. நீங்கள் பார்த்தா சொல்லுவீங்க 12 வந்து நீ எப்பவுமே 20க்குள்ள இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 12 தானே இருக்குது, பெட்டராக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ புக் வேல்யூ வந்து 422 rupees அண்ட் டிவிடெண்ட் yield வந்து 0.09%. ROC வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஒரு 5.12 அண்ட் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஒரு 8.73%. அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 2, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 0.86%. அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 614 rupees. அண்ட் டெட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11,52,038 crores இருக்கு. ஸோ இந்த டெட் அப்படின்றது எப்பவுமே ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, பேங்க்ஸாக இருந்தாலும் சரி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து காசை வாங்கி தான் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஸோ நம்மளை என்னவா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் கொடுத்த மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்து கொடுத்தா ஸோ அதை டெட் அப்படின்னு எழுதி வைப்பாங்க. அதனால கடன் அப்படின்றது எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 8.20% இருக்கு. அண்ட் இதுதான் இவங்களுடைய பேசிக்கான பிசினஸ் விஷயம். பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ பிசினஸ் மாடலும் நல்லா இருக்கும், இவங்களுடைய எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும். ஸோ இது அடுத்தடுத்து பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் டெட் அப்படின்றது அதிகமாக இருந்தால் எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பார்க்கணும். ஸோ இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்றது நம்ம கொடுத்த கடனை விட நம்ம கிட்ட கேபிட்டல்ஸ் அதிகமாக இருக்கா, நம்மளால அந்த கடன்ஸை மெயின்டைன் பண்ண முடியுமா திவால் ஆனாலும் அப்படின்றது தான். ஸோ இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ஆஸ் பர் RBI 9 இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. RBI ரூல்ஸ் வந்து 9 இருக்கணும். பட் இது வந்து 18.54, அதாவது 18.54 இருக்கு. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3.47 இருக்கு. கிராஸ் என்பிஏ, இந்த கிராஸ் என்பிஏ அப்படின்றது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். என்பிஏனா நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஸோ கிராஸ் என்பிஏனா ஓவரால் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் தான் கிராஸ் என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2.82ல இருக்கு. அண்ட் நெட் என்பிஏ வந்து 0.73% இருக்கு. ஸோ காசா ரேஷியோ வந்து, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு 45%. ஸோ டோட்டலாக இவங்க எத்தனை பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,750 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க பேங்க்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட 16,900 பிளஸ் ஏடிஎம்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் டெபாசிட்டர்ஸ் பிளஸ் வித்ட்ராவர்ஸ் சேர்த்து ஒரு 145 வச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் இவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சஸ்ல மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ சிட்டிஸ்ல ஒரு 30%, செமி அர்பன்ல ஒரு 30%, அர்பன்ல ஒரு 23%, ரூரல்ல ஒரு 17%. ஸோ இவங்க லோன் புக் பார்த்தீங்கன்னா 57% ஆஃப் லோன் புக்ஸ்ல வந்து கார்பரேட் தான், அந்த ஸ்மால் அண்ட் என்டர்பிரைசஸ். ஸோ கார்பரேட் பிளஸ் ஸ்மால் என்டர்பிரைசஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ரீட்டைல் செக்மெண்ட்ஸ் வந்து ஒரு 41% இருந்தது ஆஸ் பர் 2016. பட் 2022 படி 57%. எல்லாருமே ரீட்டைலில் தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நிறைய கார்பரேட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை வாங்கிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு எங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஓடிடுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து மோஸ்ட்லி கார்பரேட்டுக்கு கொடுக்குற பதிலாக நம்மள மாதிரி ஆட்களுக்கு கொடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ ரீட்டைல் லோன் புக்கில் பார்த்தீங்கன்னா ரூரல் லோன்ஸில் வந்து ஒரு 14%, அண்ட் ஆட்டோஸ் லோன்ஸ் அண்ட் பர்சனல் லோனில் ஒரு 11%, அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 7%, அண்ட் கிரெடிட் கார்ட்ஸில் ஒரு 4%, அண்ட் காமன் எக்யூப்மெண்ட்ஸ் கமர்ஷியல் எக்யூப்மெண்ட்ஸில் தான் ஒரு 2%, அதர்ஸில் ஒரு 4%. ஸோ மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் வந்து அசெட்ஸ்ல வந்து ஒரு 5% ஆஃப் மார்க்கெட் ஷேரும், டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல டெபாசிட்ஸ்ல ஒரு 4.8%, அட்வான்சஸ்ல ஒரு 6% மார்க்கெட் ஷேர் ஓன் பண்றாங்க. அண்ட் ட்ரெடிஷனல் பேங்கிங் செக்மெண்ட்லயும் நல்ல ஒரு டாமினேஷன் இருக்கு. அண்ட் யூபிஐ செக்மெண்ட்ல ஒரு 15% ஓன் பண்றாங்க. அண்ட் மொபைல் பேங்கிங்ல ஒரு 12%, அண்ட் மொபைல் பேங்கிங்ல ஒரு 14%, அண்ட் கிரெடிட் கார்டு செக்மெண்ட்ஸ்ல ஒரு 12% ஓன் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட் ஷேர்ஸ். அண்ட் இவங்களுடைய ரெண்டல் இன்கம் விச் இஸ் ஃபீஸ் மூலியமா எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32% ஆஃப் இன்கம் வந்து ரீட்டைல் கார்ட்ஸ்ல வர ஃபீஸ் மூலியமா வருது. அண்ட் 26% ரீட்டைல் அசெட்ஸ் அண்ட் 24% ரெஸ்ட்ல இருந்து வருது அப்படின்னு. டிஜிட்டல் பேங்கிங்ல வந்து இவங்களுடைய டோட்டல் 70% ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் எதில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய சப்சிடியரி கம்பெனி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஃபினான்ஸ் லிமிடெட், அண்ட் ஆக்சிஸ் கேபிட்டல், அண்ட் ஆக்சிஸ் ட்ரெட்ஸ், அண்ட் ஆக்சிஸ் அசெட் மேனேஜ்மெண்ட், அண்ட் ஆக்சிஸ் ட்ரஸ்டி சர்வீசஸ், ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட், அண்ட் ஃப்ரீ சார்ஜ், அண்ட் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ட்ரஸ்டி, அண்ட் ஆக்சிஸ் பேங்க் யூகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி கீழே சப்சிடியாவே 9 கம்பெனி இருக்குது. இது ஒரு பெட்டர் கம்பெனி தானே, இதில் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, ஏன் வாங்காம இருக்கிற, அதாவது நான் ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நீங்களே பார்த்துருப்பீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், அதர் தென் தட் அதில் வந்து செக்யூரிட்டிஸ் மெயின்டைன் பண்ணுற எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கஸ்டமர்ஸ் காசு எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ ஆர் அதர் தென் தட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்க மேலேயே ஸ்கேம் ஒன்று நடந்தது. கிட்டத்தட்ட 1500 க்ரோர்ஸ் ஒர்த் ஆஃப் ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. அண்ட் போன வருஷம் 2022ல ஒரு ப்ராப்ளம் போச்சு. 2023லயே 2 ஸ்கேம்ஸ்ல இவங்க மாட்டியிருந்தாங்க. ஒரு 11 க்ரோர் செட்டில்மெண்ட்லயும் இன்னொரு ஒரு 4-5 க்ரோர் செட்டில்மெண்ட்லயும் இருந்தாங்க. ஸோ நீங்க பாக்குறதுக்கு 11 க்ரோர்ஸ் இதெல்லாம் நார்மல் தானப்பா, ஏதோ கணக்குல விட்டு போயிருக்கு இவ்வளவு பெரிய பேங்க்ல அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வாட்டி நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கேம். இப்பதான் பிப்ரவரி 15 நடந்தது. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 crores ஒர்த் ஆஃப் ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்கேம்ஸ் இது மாதிரி பல ஸ்கேம்ஸ் இதுக்கு மேல போயிட்டு இருக்கு ஆக்சிஸ் பேங்க் மேல. ஸோ அதனால நான் இந்த பேங்க்ஸை வந்து இவ்வளோ ஸ்கேம்ஸ் பண்ணி, அதாவது விச் மீன்ஸ் இவ்வளோ ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சும் நான் வாங்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல கிடையாது. நான் இதுக்கு பதிலாக எனக்கு பேங்க்ஸ்ல எக்ஸ்போஷர் கிடைக்கணும், நல்ல பேங்க்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு பல பேங்க்ஸ் இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, கர்நாடகா பேங்க் இருக்கு, அண்ட் இது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக் அப்படின்னு பல பேங்க்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு பேங்க்கை நான் வாங்கிட்டு போயிடுவேன். அதுக்கு பதிலாக இத்தனை ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்க ஒரு பேங்க்கை நான் போய் கண்மூடித்தனமா வாங்க மாட்டேன். ரேஷியோஸ் மட்டும், விச் மீன்ஸ் ரேஷியோஸ் அண்ட் பிசினஸ் மாடல் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாது. அதுல எதுவும் நடந்தாலும் அது கரெக்டா இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து குட் குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க, ஆர்ஓசி கரெக்டா இருக்கு, ஆர்ஓஏ கரெக்டா இருக்கு, அண்ட் பியும் பெட்டரா இருக்கு அப்படின்றது ப்ரோஸ் அட்வான்டேஜஸ். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பொறுத்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு. விச் மீன்ஸ் இந்த கம்பெனி வந்து நிறைய ஸ்கேம்ஸ் உள்ள நடந்துட்டே இருக்கு. அதை பத்தி இவங்க எதுவுமே பேசாம, விச் மீன்ஸ் அதை எதுவுமே சார்ட் அவுட் பண்ணாம திரும்ப திரும்ப வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் என்ன பொறுத்தவரை இந்த பேங்க்ல டிஸ்அட்வான்டேஜ். விச் மீன்ஸ் இந்த ஸ்கேம்லாம் நான் கிளியர் ஆயிட்டு இன்னும் பெட்டரான ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் அதை வாங்குவேன். அண்ட் இவங்களுடைய பேர் கம்பேரிஷன் டாப்ல ஹெச்டிஎஃப்சி இருக்காங்க, செகண்ட்ல ஐசிஐசிஐ, அண்ட் தேர்ட் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க். இவங்க தான் 4th பேங்கா இருக்காங்க, ஆக்சிஸ் பேங்க். அண்ட் 5th வந்து இண்டஸ்லேண்ட் அண்ட் ஐடிபிஐ பேங்க் அண்ட் எஸ் பேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ அண்ட் எஸ் பேங்க் தவிர்த்து, அதாவது ஆக்சிஸ் பேங்க், ஐடிபிஐ பேங்க், எஸ் பேங்க் இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பேங்க்கையுமே நான் வாங்குவேன். ஸோ இட்ஸ் மை பர்சனல் இது சொல்றேன். அண்ட் இவங்க லாஸ்ட் குவார்டர் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6520 crores earn பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 21 rupees. லாஸ்ட் இயர் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,919 crores அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 35 rupees earn பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 8.20%. அண்ட் இந்த ப்ரொமோட்டர் அப்படின்றது டாமினன்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ கம்பெனிஸ்ல பொறுத்த வரையும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரோலை ப்ளே பண்ணும். இதை எதை பண்ணன்றதுனாலும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு பெட்டர் பிளேயர் ரோல் பண்ணும். பட் பேங்க்ஸை பொறுத்தவரை அப்படி கிடையாது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் ஹெட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. எஃப்ஐஸ் வந்து ஒரு 54% ஓன் பண்றாங்க ஷேர் ஹோல்டர். அண்ட் டிஐஸ் வந்து ஒரு 28%, பப்ளிக் வந்து ஒரு 8.27% ஓன் பண்றாங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 7,85,502 அப்படின்னு ஓன் பண்றாங்க. ஸோ இதுதான் இதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன். நான் ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை, ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.